வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் மைனஸ் 1/y இஸ் ஈக்குவல் டு 6 எனில் ஒய் கியூப் மைனஸ் 1/y கியூப் அதனுடைய மதிப்பு வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மில் நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது என்னென்ன ஃபார்முலா, a minus b the whole squared is equal to a squared plus b squared minus 2ab. அதே மாதிரி a cube minus b cube is equal to a minus b into a squared plus b squared plus ab. ஸோ இப்போ சம்ம பார்க்கலாமா. முதல்ல கொடுத்துருக்கக்கூடியதை எழுதிக்கிடலாம். y minus 1/y is equal to 6. நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், y minus 1/y the whole square is equal to 6 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 36. அதை டைரெக்டாக போட்டுடலாம். இப்போ இது வந்து எப்படி இருக்குது, a minus b the whole squared இந்த மொதல் ஃபார்முலா மாதிரி இருக்கா. அதாவது a வந்து y, b வந்து 1/y. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, a ஸ்கொயர்ட், அப்போ y ஸ்கொயர்னு கிடைக்குமா, ப்ளஸ் பி ஸ்கொயர், அப்போ 1/y ஸ்கொயர்னு கிடைக்குமா, மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 36. இப்போ இது என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர்டு அப்படியே இருக்கும், 1/y ஸ்கொயர்டு அப்படியே இருக்கும். இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் அடிச்சிடலாமா. ஸோ மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1/y ஸ்கொயர்டு என்ன ஆகும், 36. இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 2 அங்கே போனால் ப்ளஸ் 2 ஆயிரும். ஸோ 38. அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1/y ஸ்கொயர்ட் அதனுடைய வேல்யூ வந்து 38ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒய் கியூப் மைனஸ் 1/y கியூப். இப்போ பாருங்கள், இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அந்த ஃபார்முலா அப்படி இருக்கா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி, ஏ என்ன ஒய்யா, மைனஸ் பி என்ன 1/y, அதுக்கப்புறம் இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் அப்போனா ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அப்போனா 1/y ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி அப்போனா ஒய் இன்ட்டு 1/y. நமக்கு ஒய் மைனஸ் 1/y என்னென்னு தெரியும், 6ன்னு தெரியுமா. ஸோ நான் 6ன்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1/y ஸ்கொயர்ட் அதனுடைய வேல்யூ என்னென்னு தெரியும், 38. இந்த ஒய்யும் கேன்சல் ஆகி 1 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ 6 இன்ட்டு 39. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 234. ஸோ அப்போ ஒய் கியூப் மைனஸ் 1/y கியூப் அதனுடைய வேல்யூ என்னென்னா 234. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.